ஆகஸ்ட் 20 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கார்த்திக் தீபாவுடைய கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பல பக்கத்துல இருந்து வில்லிகள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆளா வச்சு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அது கார்த்தி ரியாவை தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நம்ம நடத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரம்யா. அதனால போலீஸுக்கிட்ட வசமா சிக்க வச்சுட்டாங்க ரியாவையும். மைதிலியை கடத்திட்டு போனதுனால ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் கார்த்திக்கிட்ட வசமா சிக்கிக்கிட்டாங்க ஆதாரபூர்வமா. இன்னொரு பக்கம் உண்மை தெரிஞ்ச ஐஸ்வர்யா அத்தையோடைய உயிரையும் காப்பாற்றணும். அதே மாதிரி அந்த தீபா கார்த்தியோடைய கல்யாணத்தை மறுபடியும் நடத்த விடக்கூடாது. அதுக்கு ஒரே வழி நம்ம தான் ஒரு ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து தீபாவுடைய கழுத்தில் தாலி ஏறுனா அத்தை இறந்து பெறுவாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்ல வைக்கணும். இது ஒரே விஷயந்தான் இனி நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. தீபாவுடைய வேஷத்தில் மண்டபத்துக்குள்ளே நம்ம போய் நுழைஞ்சு ஆகணும். அதுக்கப்புறமா அந்த தீபாவை நம்ம ஆளை வச்சு கிடத்தணும். ரியா நம்ம கூட இருந்திருந்தா ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பா, இல்லை ஏதாவது மூலமாக ஹெல்ப் பண்ணியிருப்பா. இப்போ யாருமே இல்லை. நான் ஒரு ஆளாக இருந்து தான் இந்த அத்தனை வேலையுமே செஞ்சு ஆகணும். நம்ம நகர்த்துற ஒவ்வொரு காயுமே ரொம்ப ஜாக்கிரதையாக நகர்த்தணும். கார்த்திக்கு மட்டும் கொஞ்சம் டவுட்டு வந்தால் போதும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னைய மன்னிச்செல்லாம் விட மாட்டாங்க. கண்டிப்பாக தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு கார்த்திக் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ரம்யா. மைதிலியை கடத்திட்டு போனவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றி மண்டபத்துக்கே கூட்டிகிட்டு வர்றாங்க கார்த்தி. என்னாச்சு, நீ யார் உங்களை கடத்தினது எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே கேட்குறாங்க. எல்லாம் அந்த ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் தான் உன்னைய கடத்துறதுக்கு பதிலாக மாற்றி என்னையை கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க 2 பேருமே திருந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யா நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து பேச வச்சா, இப்போ என்னடானா அவங்க 2 பேரும் திருந்தாமல் உன்னைய கடத்தணும்னு நினச்சி தான் இந்த மண்டபத்துக்குள்ளேயே அவங்க நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மைதிலி. அதை கேட்டுட்டு மீனாட்சிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இவளுக எல்லாம் திருந்தவே மாட்டாளுக. எத்தனை டைம் அசிங்கப்பட்டாலும் செருப்பால் அடித்தாலும் கொஞ்ச நேரத்தை அவங்களுக்கெல்லாம் சூடு சொரணம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தியா, மறுபடியும் மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க.